இப்பொழுது நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்ல ஒரு கையை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம். பக்கமும் சொல்லவா? 53 அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பக்கம் 860 பக்கம். சரிங்களா? ஆமா, 860. ஆமா, 860 860 பக்கம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். ஆண்கள்ல ஒருவர் சத்தமா படிக்கலாமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசித்தரலாமா? எல்லாரும் சேர்ந்து. இப்ப இந்த வார்த்தை நம்ம மனசுல ஆழமா பதியணும். சேர்ந்து படிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுல குறிப்பா ஒரே ஒரு அடியை சுட்டி காட்டி விரும்புகிறேன். எந்த லைன் தெரியுமா? 1 2 3 4வது லைன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, சமாதானத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள, அல்லது சமாதானமான ஒரு வாழ்நாள் முழுவதும் வாழ, சமாதானமாய் ஒருவருக்கொருவர் காணப்பட, அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் நாம் பெற்றுக்கொள்ள, அதனுடைய தண்டனையை, என்ன தண்டனை? ஆக்கினை. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனையை இயேசு தன்மேல் சுமந்து கொண்டார். ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல கோடிட்டு சாம் காட்டியிருக்கிறாப்புல பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அந்த அடியை எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். நிறைய பேர் உயிர் இல்லாம படிக்கிறீங்க, உயிர் இல்லாம படிக்கிறீங்க. எவ்வளவு உயிரோட்டமா படிக்கணும் தெரியுமா அந்த வார்த்தையை? அதனுடைய வேல்யூ தெரியல உங்களுக்கு. வேல்யூ தெரிஞ்சா அப்படி படிக்க மாட்டீங்க. நல்ல வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி ஆழமா அழுத்தம் கொடுத்து படிக்கணும். வாசிக்கலாமா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்குன்னு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த ஜனங்களும், ஒட்டுமொத்த குடும்பமும், ஒட்டுமொத்த எல்லா மக்களும் எப்படி வாழணும்னு இயேசு நினைச்சார் தெரியுமா? சமாதானமாய் வாழணும். நிறைய பேர் கையே தட்டல. அப்படி வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன பாஸ்டர்? நீங்க பிரசங்கத்தை பண்ணுங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. எப்படி உற்சாகமா கேட்கணும் தெரியுமா? சரி, இனி உள்ள போக போக உங்களுக்கு தெரியும். இனி உள்ள போக போறோம், நிறைய டெப்தா பார்க்க போறோம். சத்தியத்தை ரொம்ப டெப்தா பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இது ஏற்கனவே படித்த வசனம் தான் பாஸ்டர், பல முறை படிச்சிட்டேன் பாஸ்டர், அதனால இதில் பெருசாக ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி ரகசியத்தை சொல்ல போறேன், கவனிங்க. கோடி கோடியா ஒரு மனிதனுக்கு இருந்தாலும்
அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. ஆமென். அப்போ விஷயம் என்னன்னா, வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணுமா? இந்த நாட்கள் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் 40 days ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறார். உலகமே தியானம் பண்ணுறாங்க. உலகமே இயேசுனுடைய சிலுவை பாடுகளை குறித்து உலகமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வார வாரம் தியானம் பண்ணுறோம். டெய்லியும் தியானம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். 40 நாள் மாத்திரம் இல்லை. இந்த 40 நாள் மாத்திரம் சிலுவையை நினைச்சிட்டு 41வது நாள் வேற ஏதோ நினைக்க சொல்லலை. ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடு எனக்காக. இல்லை கவனிங்களேன். அப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கிரயம் கொடுத்த இயேசு அல்லது கிரயம் செலுத்தின இயேசு. யாருக்காக கிரயம் கொடுத்தார்? அவருக்காக. நோ நோ நோ. நான் சமாதானமா இருக்கணும், என் குடும்பம் சமாதானமா இருக்கணும், நம்ம எல்லாரும் சமாதானமா இருக்கணும் என்பதற்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தண்டனையை சுமந்திருக்கிறார். அவர் தண்டனையை வாங்கி இருக்கிறார். நமக்கு சமாதானம் பரிபூர்ணமாய் வர வேண்டும் என்பதற்காக அவர் தண்டனை. இப்ப சமாதானம் எங்கெல்லாம் இருக்கணும் தெரியுமா? எங்கெல்லாம் இருக்கணும் தெரியுமா? சமாதானம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஒரே வரியில சொல்லிட்டீங்க, உள்ளத்தில். அதை நான் பிரிச்சு சொல்லவா? நம்பர் 1, சமாதானம் எங்க இருக்கணும்னா மைண்டு. அது எப்படி சொல்லுவோம் தெரியுமா? பீஸ்ஃபுல் மைண்ட். மைண்ட் எப்படி இருக்கணும்? இந்த சமாதானமா இருக்கிறவனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, கவலையே பட மாட்டான், எல்லா பிரச்சனையும் இருக்கும், சமாதானமா இருப்பான். நடக்கிறது நடக்கும், ஆனா என் சமாதானத்தை இழக்க மாட்டேன். நம்பர் 1 மைண்ட் சமாதானமா இருக்கணும். நம்பர் 2 சோல், ஆத்துமா. உள்ளான ஆத்துமா எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாதானமா இருக்கணும். நம்பர் 3 குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாதானமா இருக்கணும். குடும்பம் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். நம்பர் 4 ஒருவருக்கொருவர். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் சமாதானம். கணவன் மனைவி சமாதானம், பெற்றோர் பிள்ளைகள் சமாதானம், விசுவாசிகளுக்குள் சமாதானம், கர்த்தருக்கும் நமக்கும் சமாதானம், யாரை பார்த்தாலும் நமக்கு சமாதானம். அப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா பீஸ்ஃபுல் லைஃப். 4 விஷயம், 4 விஷயம் சொன்னேன். சமாதானம் எங்க இருக்கணும்? நம்பர் 1 சொல்லுங்க, மைண்டு. நிறைய பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான், யார் போறா வரானே தெரியாது, கையசைச்சாலும் தெரியாது, முன்னால போய் நின்று பிடிச்சி உடம்ப குலுக்குனாதான் தெரியும். எங்க சார் போறீங்க? எங்கேயோ கிளம்புனேன், எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், ஆனா எங்க போறேனே. ஏன்? மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. சிலருடைய ஆத்துமா விசனப்பட்டுக்கிட்டே இருக்கும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கையை விரிப்பாங்க. குடும்பம் அதையும் கையை விரிப்பாங்க. நல்ல வார்த்தை வராது, மனசார நல்லா இருக்கிறோன்னு வராது. அந்த நபர் எங்க ஃபெயில் ஆயிட்டாங்க? ஆத்துமாவில் ஃபெயில் ஆயிட்டாங்க. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விசாரிச்சா குடும்பத்தை பற்றி பேசவே விருப்பம் இருக்காது. மனைவி எப்படி இருக்கிறாங்க சொல்ல முடியாது. பிள்ளைங்க அதெல்லாம் பிள்ளைகளாது இப்படியே சில ஆள் சொல்லிகிட்டே வருவான். அப்போ என்ன நடக்குதுன்னா குடும்பத்துக்குள்ள என்ன கிடையாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதுங்களா? குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அதனால ஒருவருக்கு ஒருவர் மேன்மையா பார்க்கவும், மேன்மையா பேசவும், மேன்மையா சிந்திக்கவும் அவங்களால முடியல. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. சில ஆள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் முகத்தை அப்படியே உருன்னு வச்சிருப்பான், கடுகு போட்டா பொறிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல.
அந்த முகத்தை முழிச்சிட்டு போனா போற காரியம் விளங்காதும்பாங்க. ஆமா, மற்றவங்க அப்படி உலக மக்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமா, ஏன்னா ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லை. விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் சமாதானம் பெற்று வாழணும் என்பதற்காக நமக்கு வரவேண்டிய தண்டனையை, நான் அடைய வேண்டிய தண்டனையை, நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு பெற்றுக்கொண்டார். அவர் அந்த தண்டனையை வாங்கிட்டு சிலுவையின் மூலம் நமக்கு என்ன கொடுத்துட்டாருங்க? சமாதானத்தை கொடுத்துட்டார். அது அழகா கொலோசியர் 1:21 வாசிங்க. கொலோசியர் 1:21 வாசிங்க. கொலோசியர் 1:21. இருங்க ஒரே நிமிஷம், அந்த வசனம் இல்ல, 20ஆம் வசனம். 21 வாசித்தீங்களா? 20 வாசிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எதை உண்டாக்கிட்டாரு? சிலுவைதான். சமாதானம் பிறப்பிடம் சிலுவை, சமாதானத்தின் ஊற்று சிலுவை, சமாதானத்தின் பிரபு சிலுவையில தொங்குறாரு. சமாதானத்தின் இருப்பிடம் இயேசு. என்ன தெரியுமா? தண்டனையை முழுவதும் அவர் வாங்கிட்டு அவருடைய சமாதானத்தை முழுவதும் நமக்கு அனுப்பிட்டாரு. திரும்பவும் சொல்றேன், எத்தனை பேர் அது ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதை உங்களுடைய ரியாக்ஷன்ல காட்டணும். தண்டனையை முழுவதும் அவர் வாங்கிட்டு அவருடைய முழு சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. எங்க அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? நான் கேட்கிறேன், அவர் என்ன தப்பு பண்ணாரு? நம்ம இயேசு என்ன தவறு செய்தார்? அவர் எந்த தவறும் செய்யாதவர். அவர் சமாதானமா பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர், அழகாய் அவர் இருந்தவர். முழு தண்டனையும், பாவம் செய்த மனிதனுடைய முழு தண்டனையும் பிதாவே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்து வர்றார். வந்து சிலுவையில நம்ம தண்டனையை அவர் வாங்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சமாதானத்தை முழுசு நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம ஆண்டுடைய பேர் என்ன தெரியுமா? ஏசாயா 9:6 சொல்லுது, சமாதான பிரபு. 6:9. ஏசாயா 6:9 சொல்லுது சமாதான பிரபு. அப்ப சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா சமாதானம். அதுதான் சாலோம் அப்படின்னு சொல்றோம். ஆமீன் சொல்லுங்க. சாலோம் உண்டாகட்டும் அப்படின்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சாலோம் அப்படின்னா சமாதானம் உண்டாவதாக. என்ன கவனிங்க, கிரயம் சிலுவையிலே செலுத்தினதற்கு பலன் என்னன்னா சமாதானம். கிரயம் யாரு? இயேசு. அவர் கிரயம் கொடுக்கிறாரு. கிரயத்தினுடைய பலன் என்ன? சமாதானம். யாருக்காக? எந்த ஆடு மாடுகளுக்காக இல்ல, எனக்காக, நமக்காக. ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். சூப்பரான உதாரணம். விழிப்பார்க்கிறவங்கள ஆமைன்னு சொல்லுங்கள். தூங்குற அனைவரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். வெரி குட், ஆக்டிவா உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு சூப்பரான ஒரு உதாரணத்தை சொல்லவா? ஆதியாகமம் 43:1 முதல் 34 வரை உள்ள அந்த பேசேஜில் ஒரு சூப்பர் ஹீரோ வருகிறார். ஒரு அருமையான சூப்பர் ஹீரோ. அந்த பகுதி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. அதுல குறிப்பா ஒருத்தரை நான் சொல்ல போறேன். வாசிங்க, 1 வாசிங்க பார்க்கலாம். தேசத்துல என்ன வந்துருச்சு? சாதாரண பஞ்சம் இல்ல, சொல்லுங்க என்ன பஞ்சம்? கொடிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல உயிரோட தப்பி பிழைக்கணும்னா வழியே இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஏன்னா தேசமே பஞ்சம். ஆனா எகிப்துல பார்த்தா தானியம் விளைந்து
சும்மா அவ்வளவு ஆசீர்வாதம். இதை யாக்கோபு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு தலை நிமிர்ந்து பாருங்க. இப்ப தலை நிமிர்ந்து பாருங்க. யாக்கோபு கேள்விப்பட்டு, எப்பா எகிப்துல நிறைய தானியம் இருக்குன்னு கேள்விப்படுறேன், காதுல கேள்விப்படுறேன், கண்ணு பார்க்கல. தான் பசங்களை கூப்பிடுறாரு, போங்கடா. எல்லாம் பண மூட்டைகளை, எங்கிருந்து போகும்போது பண மூட்டையோட போனான், அங்கிருந்து வரும்போது தானிய மூட்டையோட வர்றான். அப்ப 10 பசங்களை அனுப்புறாரு. 10 பசங்க எகிப்துக்கு போகும்போது எகிப்துல ஒருத்தர் நிற்கிறாரு, ராஜா மாதிரி கம்பீரமா நிற்கிறாரு. அவர் யார் தெரியுமா? சிலர் யோசேப்புங்கிறீங்க, சிலர் யோசனையா இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியல பாஸ்டர், எனது முழுவதும் படித்தா தான் தெரியும். சிலர் கரெக்டாக சொல்றீங்க யோசேப்பு. அங்க யோசேப்பு நிற்கிறாரு. 10 பேர் முன்னால போய் லைனா நிற்கிறான். இப்ப யோசேப்புக்கு தெரியுது முன்னால் நிற்கிறவங்க யாரு? சகோதரர்கள். சகோதரர்கள் யோசேப்பை பார்க்குறாங்க, ஆனா யோசேப்பு யாருன்னு தெரியலையே. இவன் பஞ்சத்துல வாடி வதங்கி எலும்பு தோலுமா வந்து நிற்கிறான். இவன் நல்ல சாப்பிட்டு கொழு 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 கொழுன்னு ராஜ உடை அணிந்து சும்மா கம்பீரமா நிற்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க எங்கிருந்துடா வரீங்க? நாங்க இந்த இடத்துல இருந்து வருகிறோம். நீங்களா யாரு? ஒரு தாய் பிள்ளைகள். உங்க அப்பா பேர் என்ன? யாக்கோபு. அம்மா பேர் என்ன? என்ன பேசாம இருக்கிறீங்க? ஆமா, லேயாள், ராகேல். ஆமா, எல்லாருக்கும் பிறந்த பிள்ளை. ஓ, யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு, இவனுங்கெல்லாம் யாரு? ஏன் சகோதரன். அந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு 2வது முறை தான் வர்றாங்க. வரும்போது யோசேப்பு அவங்கள பார்த்தோன்னா அழுகணும்னு தோணுது. ஓட அவங்க முன்னால் அழுதா அது நல்லா இருக்காதே, நான் யாருன்னு தெரிஞ்சிருமேன்னு சொல்லி அழுவதற்கு அறையை தேடி ஓடினாராம். எதுங்க? அழுவதற்கு அறையை தேடி ஓடுறாரு. ஒரு அறையில் போய் உட்காந்து ஓடி சத்தம் போட்டு அழுதுட்டு வர்றாரு. வந்துட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரெடி பண்ணப்பா, உட்காருமா, எல்லாம் சாப்பிட்றாங்க. எவ்வளோ பாசம் பாருங்க. இப்போ அந்த 10 பேர் நிற்கிறான், பார்க்குறான். முதல் ட்ரிப்பு வந்துட்டான். தானியத்தை கொடுக்கும்போது தானியத்தையும் வச்சு அவனுங்க கொண்டு வந்த பணத்தையும் வச்சு அனுப்பிட்டார். வீட்டுக்கு போயிட்டு மூட்டையை திறக்கிறாங்க. கொடுத்த பணமும் இருக்கு, பணத்துக்கு கொடுத்த பேசுங்க தானியமும் இருக்கு. யாக்கோபுக்கு பயம், இவங்களுக்கும் பயம். இவன் 10 பேரும் நடுங்குறான். ஐயோ, பணம் திரும்ப வந்துருச்சே. எகிப்துல அந்த ராஜா என்ன நினைப்பாரு? பணத்தை கொடுத்ததையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க போல தெரியுது. தப்பு நடந்துருச்சு, என்ன செய்யறது தெரியல. கொண்டு வந்த தானியம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அப்பா யாக்கோபு சொல்றாரு, திரும்ப போங்கடா, சாப்பாட்டுக்கு வழி இல்லடா இன்னும். அப்பா நாங்க போக மாட்டோம். அந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்காரு. என்ன கட்டளை? கடைசி பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் என்னது? பெஞ்சமீனை கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு புவாவுக்கு தருவேன். நீ பெஞ்சமீனை கூட்டிட்டு வரலைன்னா உனக்கு தானியம் தரமாட்டேன்டா, உங்க அப்பாட்ட சொல்லு அப்படின்னு இவன் பயந்துகிட்டு போகல. இவங்க அப்பாவா தான் பிள்ளை அனுப்ப மனசு இல்லை. ஏன்? கடைசி பையன் யோசேப்பு இருந்தான், அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டானுங்க? சாட்சி போட்டானுங்க, செத்துட்டான்னு சொல்லிட்டானுங்க. இவனையும் நான் அனுப்புனா என்ன ஆகும்? மனசு இல்லை அப்பாவுக்கு. அப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பசி கொடுமை. யாக்கோபு சொல்றார், போங்கடா, நீங்க தம்பி அனுப்புனாதான் போவேன். இப்ப என்ன தெரியுமா, வேற வழி இல்லாம தம்பி அனுப்புறார். அனுப்பும்போது சொல்றாரு, டே இவனை கூட்டிட்டு போறீங்க, நான் பிள்ளை இல்லாதவனா. அந்த வசனத்தை பாருங்களேன், அதில் சொல்லுவார் பாருங்களேன். 14ஆம் வசனம் நினைக்கிறேன், 14, 43, 14. அந்த மனிதன் அங்கிருந்து பெஞ்சமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன். எவ்வளவு அந்த யாக்கோபு அது சொல்லும் போது எப்படி இருக்கும்? டே யோசேப்பு போயிட்டான்டா, இவனை தான்டா நான் ரொம்ப பாசமா வச்சிருந்த கடைசி பிள்ளைடா, பெஞ்சமினையும் கூட்டிட்டு போறீங்கடா, உசுரோட கொண்டு வந்துடுவீங்களாடா. யூதா சொல்றான், அப்பா நான் கேரண்டிப்பா, நான் கேரண்டி கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. அவனை அனுப்பி விட்டுட்டு இவன் சொல்றான், பிள்ளையற்று போனவன். எது? 12 பிள்ளைய பெத்தவன் சொல்றான், பிள்ளையற்று போனவன்.
நான் அப்படி இருக்கிறேன்டா, இப்படியாவது கொண்டு வந்துருங்கடா. கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அத்தனை பேரும் 11 பேர் போய் நிற்கிறானுங்க, லைனாக நிற்கிறான். வந்துட்டான். இப்போ நின்ன பிறகு இந்த வசனத்தை படிங்களேன், 18வது வசனத்தை படிங்க. எங்க போயிட்டாங்க? வீட்டு விசாரணைக்காரனிலே சேர்ந்து வீட்டு வாசப்படியிலே அவனோடு கூட பேசி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனேமே, நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறக்கும் போது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் கண்டோம், அதை நாங்கள் திரும்பவும். பயம், பயந்துட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். அதாவது இவன் ஏதாவது கேட்டானா? வீட்டு விசாரணைக்காரன், எப்பா போன முறை தானியம் கொடுத்தோம், நீங்க கொடுத்த பணம் இங்க இல்லையே, எங்க போனுச்சு, நீங்க திரும்ப எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஏதாவது கேட்டானா? வீட்டு விசாரணைக்காரன் ஒண்ணுமே கேட்கல. ஏன்? அனுப்பி விட்டதே யாரு தான்? யோசேப்பு தான். திரும்ப அவங்க கொண்டு வந்த பணத்தை சாக்கு மூட்டையில வச்சு கட்டி அனுப்பணும்னு சொன்னது யாரு? யோசேப்பு தான். இவன் சொன்னது வீட்டு விசாரணைக்காரனுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த 10 சகோதரர்களுக்கு தெரியாது. இப்ப பெஞ்சமினை கூட்டிட்டு வந்துட்டான், முன்னால நிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? தானியம் கிடைக்குதோ இல்லையோ, தப்பு எங்கேயோ நடந்துருச்சு. எத்தனை பேர் புரியுது? தவறு எங்கேயோ நடந்துருச்சு, ஆனா எங்க நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இவங்களுக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா? யார் கரெக்டா சொல்லுவீங்க? சூப்பர், கரெக்டா ஆரம்பிக்கிறீங்க. சகோதரிகள் தான் கரெக்டா கேட்ச் பண்றீங்க. நீங்க சொல்றது பின்னால தான் ஃபாலோ பண்றாங்க. பெஞ்சமினை என்ன செஞ்சிடக்கூடாது? பிடிச்சு வச்சிட்டானா யார் உசுறு போயிடும்? அப்பாவுடைய உசுறு போயிடும். ஏன்னா அப்பாவுடைய இருந்த கொஞ்ச நெஞ்ச சமாதானமும் இப்ப பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். அவருக்கு இருந்த ஒரே சமாதானம் என்ன தெரியுமா? பெஞ்சமின் கூட இருக்கிறானே, அந்த சமாதானத்தை இப்ப பிரிச்சுட்டான். இவனை பிடிச்சிட்டானா அங்க உசுரை விட்டுருவாரு. இந்த பயம். இப்ப வீட்டு விசாரணைக்காரன் அவன் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? 23ஆம் வசனத்துல அவன் சொல்றான், அதற்கு அந்த வீட்டு விசாரணைக்காரன் சொல்லுகிறான், உங்களுக்கு. அதை மெதுவா சொல்றீங்களே, உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு. கவனிங்களேன், பயந்து நடுங்கி கலங்கி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த 11 பேருக்கும் முதல் வார்த்தை வீட்டு விசாரணைக்காரனுடைய நாவிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு. உங்களுக்கு. அடுத்த வார்த்தை என்னதுங்க? பயப்பட 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 உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டார். என்ன சொல்றான்னா, உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். புதையலாக கட்டளையிட்டார். என்ன கவனிங்க, இப்போ ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன், மிகப்பெரிய ரகசியம். 11 பேரும் இப்ப என்ன வந்துருச்சு? கரெக்டா சொல்றீங்க நீங்க. இன்னும் நல்லா கேட்ச் பண்ணல பிரதர்ஸ், கேட்ச் பண்ணல. எல்லாருக்குள்ளயும் என்ன வந்துருச்சு? இப்ப என்ன போயிருச்சு? வாவ்,
பயம் போயிருச்சு, சமாதானம் வந்துருச்சு. பயம் வெளியே போயிருச்சு, கவலை வெளியில போயிருச்சு, துக்கம் வெளியில போயிருச்சு, சமாதானம் உள்ள வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம். எல்லாம் பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொண்டு போன தானியம் தான் அவனை காப்பாத்தி இருக்கு. திரும்பவும் கொண்டு போற தானியம் தான் அவனை காப்பாற்ற போகுது. உயிர் பிழைக்க போறாங்க. சரிங்களா? இப்போ ஊரே சந்தோஷத்தை இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான். வாழ வழி இல்லை. வாழ வழி இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இருந்த இடத்துல இப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நிறைவான தானியம். ஒரு குறை இல்லை, பூரணமா கிடைக்குது, நிறைவா கிடைக்குது. என்ன காரணம் தெரியுமா? இப்ப பயம் நீங்கி சந்தோஷமா நிக்கிறான். பூரண சமாதானம் உள்ளத்தை நிரப்பிடுச்சு. பெருமூச்சு விட்டுருப்பான். ஆகா, சிமியோனை விட்டுட்டானே, பரவாயில்லையே. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான்? சிமியோனை விட்டானே. அவனை எப்படி கொஞ்சிருப்பானுங்க. தம்பி, பயந்து நடிக்கிட்டு இருந்தான்டா, சமாதானத்தை இழந்துட்டான்டா, உன்னை விட்டுட்டான்டா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது காரணம் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பு முழு குடும்பத்துக்கும், முழு இஸ்ரவேல் சந்ததிக்கும், முழு கோத்திரத்துக்கும், முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் யோசேப்பு ஆல்ரெடி கிரயம் செலுத்தி விட்டார். எனக்கு புரியுது, நிறைய பேருக்கு புரியலங்கிறது. இங்க நிறைய பேருக்கு புரியல. தனியா இப்ப நான் கூப்பிட்டு கேள்வி கேட்டா ஒன்னும் பதில் சொல்ல தெரியாது. சிலருக்கு என்ன கிரயம் செலுத்தினார்? யோசிப்பு என்ன கிரயம் செலுத்தினார்? ஒன்னு சொல்லவா? எந்த தப்புமே செய்யல. யோசேப்பு எந்த தப்புமே செய்யல. செய்யாத தப்புக்கு சிறை தண்டனை, செய்யாத தப்புக்கு பாவ பலி தண்டனை, செய்யாத தப்புக்கு குற்றவாளி என்று பெயர் எடுத்தார், செய்யாத தப்புக்கு அவமானமாக அவர் பேசப்பட்டார், செய்யாத தப்புக்கு பலரால் காயப்படுத்தப்பட்டார், செய்யாத தப்புக்கு சிறையில் எத்தனையோ நாட்கள் பசி பட்டினியில கிடந்தார். எந்த தவறும் செய்யல. கை நீட்டி ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாத நபர் தான் யோசேப்பு. ஆனா தண்டனை அனுபவிச்சார். தண்டனை அனுபவிச்சார். எதுக்கு தெரியுமா? முழு சமஸ்த இஸ்ரவேலும் சமாதானமான ஒரு வாழ்வு, சமாதானமான ஒரு ஜீவியம், சமாதானமான ஒரு குடும்பம், சமாதானமான ஒரு நிறைவு வர வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே யோசேப்பு கிரயம் செலுத்தப்பட்டார். யோசேப்பு கிரயம் கிரயம் கொடுக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இதைதான் இயேசு சிலுவையிலே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால, குடும்பமாகிறதுக்கு முன்னால, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னால, நம்மளாம் இந்த பூமியில வெளிப்படுறதுக்கு முன்னால சிலுவையிலே என் இயேசு கிரயம் செலுத்தப்பட்டார். அவர் தப்பு செய்யவில்லை. அவர் குற்றவாளி கிடையாது. அவரிடத்தில் எந்த குற்றமும், எந்த பிழையும், எந்த தவறும். அதே போலதான் யோசேப்பு. தவறு செய்யாதவன் தண்டிக்கப்படுகிறான். அதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? முழு இஸ்ரவேலும் சமாதானமாய் வாழ, தகப்பன் சமாதானமாய் இருக்க, பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க. அதேதான் சிலுவையிலே கிறிஸ்து செய்தார். நீங்களும் நானும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக சமாதானத்தின் ஆக்கினை. இப்ப புரியுதா? சமாதானத்தின் ஆக்கினை, சமாதானத்தின் தண்டனை தன் மீது. இங்க பாருங்களேன், நல்லவனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்பான், ஒரு கெட்டவனுக்காக அவனா உயிரை கொடுப்பானா? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? படு மோசமா இருந்த நமக்காக உசுரை கொடுத்தார். பாவிகளா இருந்த நமக்கு உசுரை கொடுத்தாருங்க. இப்போ ரகசியத்தை சொல்ல போறேன், கவனிங்க. அப்படியானால் வேதம் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க.
படிங்கம்மா. என்னாச்சு அப்படி இப்ப நிறுத்திட்டீங்க? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். என்ன அருளி? கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. அப்ப நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தை பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் நானும் சமாதானமா இருக்க சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? தன்னையே ஒப்பு கொடுத்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். இப்ப நீங்கள் நானும் சமாதானமா வாழ நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கேள்வி புரிஞ்சிருச்சா? நீங்கள் நானும் என்ன வாழணும்? மைண்ட் எப்படி இருக்கணும்? ஆத்மா எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. ஆத்மா எப்படி இருக்கணும்? குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எனக்குள்ள பூரணமா வரணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களா இருக்கிறத பார்த்தா அமைதியா இருக்கணும் பாஸ்டர், அமைதியா அவரை விசுவாசிக்கணும். சூப்பர். வேற என்னங்க? வேதத்தை, சூப்பர், வேதத்தை நேசிக்கணும். நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சரி, வேற? மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தருக்கு மகிமை, சந்தோஷம். வேற? இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன், அதான் ரகசியம். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க சொன்னதெல்லாம் தப்பு இல்லைம்மா, உண்மைதான். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த கர்த்தர்கிட்ட வந்தாலே சமாதானம் உண்டு, அதெல்லாம் இல்லை. இது பூரணமா வாழ்நாள் முழுவதும் நிலைக்கணும், தக்க வைக்கணும்னா இன்னைக்கு மட்டும் சமாதானமா இருந்தா போதுமா? பாஸ்டர் ஸ்தோத்திரம், இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன், ஆமென், கர்த்தருக்கு மகிமை. நாளைக்கு இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்ப நீ கேட்ட வசனம் பொய்யாயிரும் இல்லையா? பிராக்டிக்கலா நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானமா இருக்கணும். ஆண்டவரே ஆமீன் சொன்ன அந்த 5-6 பேரை மட்டும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் சமாதானமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் சமாதானமா இருக்கணும். சொல்லுங்கம்மா, ஒவ்வொரு நாளும் நான் சமாதானமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வாசிப்போம், வாசிக்கலாம். அருமையான ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19. சத்தமா வாசிங்க. பத்தொன்பது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் எப்படி இருக்குதுங்க? பூட்டி இருக்கு. இயேசு வந்து நடுவே நின்று அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னதுங்க? அது யோவான் 20:26 படிங்க. இப்ப அடுத்த முறையும் இயேசு உள்ள வந்து என்னதான் சொல்றாரு? வீடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உள்ள நுழைய முடியுமா? எல்லாம் பூட்டிட்டு இருக்காங்க. ஏன்? இந்த வாரத்தின் முதல் நாள் அவங்களுக்கு தெரியும் இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவரை பார்க்கணுங்கிற ஆர்வமும் இல்லை, ஆசையும். ஆனா ஒரே ஒருத்தருக்கு இருந்துச்சு, மகதலேனா மரியாள்.
கூட சில சகோதரிகள் அதிகாலை இருட்டோட எழுந்து ஓடுறான். எப்படிங்க? அதிகாலை இருட்டோட எழுந்து ஓடுறான். 3 வருஷம் இயேசு சீசர்களோட இருந்தார், சீசர்கள் இயேசுவோட இருந்தார். ஒரு சீசருக்கு என்ன வரல? ஒரு விசுவாசம் வரல, அல்லது எதிர்பார்க்கல. பயந்து நடுங்கி, எங்க இவரை போட்டது மாதிரி யூதர்கள் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானுங்க போல தெரியுது. கதவை பூட்டுறா, உள்ள உட்கார்றா, எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு உள்ள நுழையிறாரு, நடுவில் நிற்கிறாரு. எல்லாரும் பிரமித்து பார்க்குறாங்க, எப்படா அவர் வந்தாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னங்க? உங்களுக்கு உங்களுக்கு. இப்ப என் கேள்வி என்ன? நான் என்ன கேள்வி கேட்டேன்? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப ஆன்சர் இங்க தான் இருக்கு. கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் சமாதானமா என் மைண்ட் இருக்க, சமாதானமா என் ஆத்துமா இருக்க, சமாதானமா என் குடும்பம் இருக்க, சமாதானமா ஒருவருக்கொருவர் இருக்க என்ன செய்யணும்னா, இயேசு எப்படி வாயை திறந்து சமாதானம் என்று முதல் வார்த்தையை சொன்னது போல ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து நீங்க பேசுகிற வார்த்தை இன்னும் சிலருக்கு புரியல. ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா முதல்ல என்ன பேச சொல்றாரு தெரியுமா? வாசிங்க மத்தேயு 10:13 வாசிங்க. 10 மத்தேயு 10:12-13 சீக்கிரம் வாசிங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அப்ப வாழ்த்துறதே எப்படிதான் வாழ்த்தணும்? சமாதானமாய் இருப்பீர்களாக, சமாதானம் உண்டாவதாக. அப்ப கூறின சமாதானம் அவர்கள் மேல வரணும். அதுக்கு பாத்திரமா இருந்தா அங்க தங்கும். அவங்க பாத்திரமா இல்லைன்னா திரும்ப என்ன செஞ்சிடும்? படிங்க. இருந்தால் திரும்ப கடவுது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. சிலுவையிலே நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். அந்த கிரயம் செலுத்ததுனால இன்னைக்கு முதல் ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க. தொடர்ந்து நான் தியானிக்க போறோம். முதல் ஆசீர்வாதம் கிரயம் செலுத்தினதுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? சமாதானம். நான் சமாதானமாய் வச்சுக்கிட்டு என் தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். நான் சமாதானமா என்ன வாழ வச்சுட்டு அவர் சமாதானத்தை முழுசா இழந்துட்டாரு. இப்ப நான் சமாதானமான நானு வாழ்நாள் முழுவதும் சமாதானமா வாழணும். வாழ்நாள் முழுவதும் மைண்டு சமாதானமா இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஆத்துமா சமாதானமா இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் குடும்பம் சமாதானமா இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்கணும்னா நீங்களும் நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? வாய். இந்த வாயில பேசு. அறிக்கைங்கிறத விட பேசு. வாயை திறந்து பேசுங்க. அதை பெற்றுக்கொள்ள வழி என்ன தெரியுமா? நீங்க பேசுனீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க வாயை திறந்து பேசுனீங்கன்னா கிடைக்கும். நீங்க வாயை திறந்து பேசினா கர்த்தர் அதை பரிபூர்ணமாய் உன் மைண்ட சமாதானத்தினால நிரப்புவார். வாயை திறந்து பேசினா உன் ஆத்துமாவை சமாதானத்தினால நிரப்புவார். நீங்க வாயை திறந்து பேசினா உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். நீங்க வாயை திறந்து பேசினா ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். நல்ல பலமா கையை தட்டி எப்படி ஈகரா வசனத்தை கேட்கணும் தெரியுமா? அவ்வளோ ஆர்வமா கேட்கணும்.
சில ஆள்லாம் உட்கார்ந்துருக்கிற பொசிஷனை பார்த்தா இங்கே நிற்கிறவங்களுக்கு பிரசங்கமே வராது. ஒரு பிரசங்கியாருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? முன்னால் இருக்கிறவன் அப்படி பார்த்தா அப்படியே அப்படி உற்சாகமாக இருக்கணும். அதனால அப்படி சுற்றி பார்க்குறேன், எப்படி கேட்குறீங்கன்னு. எவ்வளோ அழகான ஒரு வழியை கத்த நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? பேசுகிற எவனும் பார்த்தீங்களா, இந்த பக்கமே அவுட்டு, வாய் திறக்கல. நீங்க கரெக்டா சொல்றீங்க. பேசுகிற எவனும் பெற்றுக்கொள்ளுவானுங்க. என் வாய் எது கொடுத்துருக்கிறாரு? அதனாலதான் ரோமர் 10:10 இருதயத்தில் விசுவாசிக்கணுமா, நாவல பேசணுமா? எங்க விசுவாசிக்கணும்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்பு விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணு. எது? இன்னைக்கு மாத்திரமா? நாளைக்கும் பண்ணணும், அடுத்த நாளும் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நபரை பார்க்கும்போது சாலோம் சொல்லுங்க, சமாதானம். ஒரு குடும்பத்துக்குள்ள போன சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க பேசணும், அங்க கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் செய்யணும்னா நான் வாய் விட்டு பேசணும். நான் உம்முன்னு இருந்தா சமாதானம் கிடைக்காது, நான் அமைதியா இருந்தா சமாதானம் கிடைக்காது. ஆமீன் சொல்லுங்களேன். பேசணும், கூறணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. என்ன சமாதானம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இருக்க கடவுது. இருக்க கடவுது என்பது வேறு, தேவ சமாதானம் ஆள கடவுது என்பது வேறு. அல்ல, ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. பத்தால இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தேவ சமாதானம் இருதயத்துல இருக்க கடவுதுன்னு சொல்லல, ஆள கடவுது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். அந்த சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப என்ன ரகசியம் தெரியுங்களா? தேவ சமாதானம் பரிபூர்ணமாய் என் மைண்ட்ல, என் சோல் ஆத்துமாவில், என்னுடைய குடும்பத்தில், ஒருவருக்கொருவருக்குள்ள தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக முழு ஆளுகையையும் முழு சமாதானத்தையும் சிலுவையிலே இயேசு இழந்தார். இந்த ஆக்கணையை அவர் வச்சுக்கிட்டு முழு சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டார். அவர் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நம்ம சமாதானம் இருக்கணும் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன கவனிங்க, பேசணும் சொல்லுங்க, சமாதானம் உண்டாவதாக. சண்டை வரும்போது இன்னைக்கு ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சண்டை வரும்பொழுது சமாதானம், அந்த கோபத்தில் கூட அப்படி சேர்த்து சொல்லு, சமாதானம் உண்டாவதாக. கோபத்தில் கண்டதையும் பேசாம நேர எதை சொல்லிடணும், சமாதானம் உண்டாவதாக. அப்படி பேசுங்க. இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆமீன் சொல்லுங்களேன். கோபம் வந்துருச்சுல, கோபத்துல வேற எதையோ பேசி அவங்கள காயப்படுத்துறதுக்கு பதிலா கோபத்திலே என்ன பண்ணிடணும், சமாதானம் உண்டாவதாக. ஏன்? உள்ள சமாதானம் ஆளுகை செஞ்சிச்சுன்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வரும். ஒருத்தர் உண்மையா இந்த சத்தியம் உள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா, அந்த கோபத்துல உள்ள இருந்து என்ன வரணும், சமாதானம் உண்டாவதாக. ஷாபாலா ராபா கலாபா அப்படி பேசிடணும். நீங்க கண்டதையும் பேசுனீங்கன்னா உள்ள போய் வேர்டு என்ன செய்யல, வசனம் உட்கார்லன்னு அர்த்தம், இன்னும் விசனமா தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால இனி இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது வாய் விட்டு சொல்லிருங்க, சமாதானம். அப்ப தேவ சமாதானம் இருதயத்துல ஆளணும். தேவ சமாதானம் இருதயத்தை ஆளணும். நான் சந்தோஷமா சமாதானமா வாழணும். சொல்லுங்க, தேவ சமாதானம் இருதயத்தை
ஆளணும், நான் சமாதானமா வாழணும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9:31 அந்த அந்த சபைகள் எல்லாம், ஒட்டுமொத்த சபைகளை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 9:31 சீக்கிரமா வாசிங்களேன். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பயத்தோடும் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நம்ம செய்தியை மட்டும் அப்படி டச் பண்ணுவோமா? சமாதானம் பெற்று சபைகள் பெருகின, சமாதானம் பெற்று குடும்பங்கள் பெருகின. சபையே யாரு தெரியுமா? நீங்கள், நான் தான் சபை, நம்ம தான் ஆலயம். அப்ப ஆதி சபை எப்படி தெரியுமா பெருகினுச்சா? சமாதானத்தில் பெருகினார்கள், ஒருவருக்கொருவர் சமாதானத்தில் பெருகினார்கள். சபைகள் சமாதானம் பெற்று நாளுக்கு நாள் பெருகினது போல இந்த சிலுவை பாடுகள் தியானிக்கிற இந்த நாட்களிலே எந்தெந்த பகுதியில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதியிலெல்லாம் சமாதானம் வரணும், நீங்க சமாதானமா இருக்கணும் என்பதற்காக ஆக்கணியை என்ன செஞ்சிட்டாருங்க? தான் மேல ஏத்துக்கிட்டு நமக்கு சமாதானத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் என்ன செய்ய போறோம்? கரெக்ட். இப்ப பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுங்க? பேசணும். சொல்லுங்க, பேசணும். இன்னைக்கு முடிச்ச பிறகு பிரதர்ஸ், உங்க மனைவியை கையை பிடிச்சி உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், இது அவங்க தானே ஆமீன் சொல்லியிருக்கணும். நான் அவங்களுக்கு சொல்றேங்க. சொல்லுங்க பிரதர். இப்ப சிஸ்டர் உங்க மிஸ்ஸஸை பிடிச்சி என்ன செய்யணும்? உனக்கு சமாதானம். என்னங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி சகோதரிகளும் உங்க வீட்டுக்காரங்க கையை பிடிச்சி என்ன சொல்லணும்? சமாதானம். ஆமே. சாலோம் அடிக்கடி அடிக்கடி நம்ம ஜெபத்துல பயன்படுத்துறோம். சாலோம் உண்டாகட்டும், சாலோம். ஆமே. கையை கொடுத்து குலுக்கி சாலோம் அப்படிங்கிற வார்த்தையை இனி நம்ம டெய்லியும் சொல்ல போறோம். சொல்லுங்க, என்னையும் சேர்த்து சொல்றேன், டெய்லியும் சொல்ல போறோம். இப்படி சொல்றவங்க பெற்றுக்கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? இருதயத்தில் விசுவாசத்தை நாவல பேச சொல்றார். அதுதான் 2 கொரிந்தியர் 4:13 பவுல் அழகா சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4:13 அதை படிங்க பார்க்கலாம். 4:13 படிங்க. விசுவாசித்தேன், பேசினேன், பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால். அப்ப பேச பேச சமாதானம் வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேச பேச சமாதானம் உண்டாகும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேச பேச மைண்ட் சமாதானம் ஆயிரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேச பேச குடும்பம் சமாதானம் ஆயிரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேச பேச தனிப்பட்ட வாழ்க்கை சமாதானம் ஆயிரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்களேன், நேர சாகர் மெடிக்கல்ல போயிட்டு, சார் ஒரு 4 நாளா சமாதானம் இல்லை, ஒரு 2 கிலோ சமாதானம் கொடுங்க அப்படின்னு சாகர் மெடிக்கல்ல கேட்டீங்கன்னா, அந்த சாகர் மெடிக்கல் ஓனர் வந்து எனக்கு நல்ல நண்பர். என்னை பார்த்தோன்னே விஷ் பண்ணுவார், விசாரிப்பார். நான் அவரை பிளஸ் பண்ணிட்டு வருவேன். சார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. ஒரு சந்தோஷம், அப்படியே சிரிப்பார். நான் ஒன்றும் செய்யலை, வார்த்தையில் பேசினேன். நிறைய முதலாளிமார்களோட நல்லா நான் பழகிட்டு வர்றேன். சந்தோஷப்படுவாங்க, என்னை பார்த்த உடனே விஷ் பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க. சிலரெல்லாம் பார்த்தா அங்கே போய் 2 கிலோ சமாதானம் கொடுங்கன்னு கேட்டால் அவர் என்ன 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 நினைப்பாருன்னா, இவ்வளவு நாள் இந்த ஃபாதரை நான் சந்திக்கிறேன், நல்லா தான் இருந்தார், ஆனால் இன்னைக்கு வந்து என்ன கேட்குறாரு? 2 கிலோ சமாதானம் கேட்குறாரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு இருந்த சமாதானமே போயிடுச்சு. ஏன் இப்படி ஒரு முழு லூசு மெண்டலை இதுக்கு முன்னால் அந்த மெடிக்கலில் நான் பார்க்கவே இல்லைம்பார். எங்கேயாவது கிடைக்குமா? பலசர கடையில் போய் கேட்டால் கிடைக்குமா? துணி கடையில் போய் கேட்டால் கிடைக்குமா?
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் வியாபாரம் செய்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்களாம் அவ்வளோ பிரயாசப்படுறீங்களே, எதுக்கு சொல்லுங்கம்மா? உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்? இப்போ என்ன மிஸ்டேக் தெரியுமா? பிசாசு சமாதானத்தின் ஊற்று இயேசு, சமாதானத்தின் பிறப்பிடம் இயேசு, சமாதான பிரபு இயேசு. இவர் வழியாகத்தான் இந்த எல்லா சமாதானமும் கிடைக்குங்கிறத கண்ணை மறைச்சிட்டு நீ 365 நாள் வேலை செஞ்சாதான் உனக்கு சமாதானம்னு பிசாசு மைண்டை மாத்திட்டான். மைண்டை மாத்திட்டான், குணத்தை மாத்திட்டான், எண்ணத்தை மாத்திட்டான். அதனால 365 நாளும் சிலர் வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஆராதனைக்கு வராங்க, 365 நாள் வேலைக்கு போங்க. கரெக்டா 52 வாரம் சபைக்கு வந்து ஆராதிக்கிறவன் நீங்க 2 வாழ்க்கையும் செக் பண்ணுங்க. யார் டாப்ல இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க, யார் டாப்ல இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அப்ப நன்மைகளில் குறைவே, அவரை தேடுறவங்களுக்கு குறை இல்லைன்னு வேதம் சொல்லுது. இதை சந்தேகப்படாம இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவல நீ பேச ஆரம்பிச்சா வேதம் சொல்லுது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. நான் சொல்றேன், என் அப்பாவுடைய வார்த்தை பொய் சொல்லல, என் அப்பாவுடைய வார்த்தை சத்தியம். இந்த வேத வார்த்தைகள் உண்மை, இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்து நாவல யாரெல்லாம் பேசுறீங்களோ, நான் சொல்ற உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் இருக்காது. நான் கொடுக்கிற சமாதானம் பெரிதா இருக்கும். கரெக்டா? யோவான் 14:27 அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குமா? படிங்க. வைத்து போகிறேன், கொடுக்கிறேன், கொடுக்கல, இருப்பதாக. அப்ப உலகம் கொடுக்கிற சமாதானம் வேற, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் வேற. உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. இந்த மரண வீட்டுக்கு போறாங்கல்ல, அப்போ ஒருத்தர் கவலைப்படாதீங்கயா, கவலைப்படாது. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் ஆறுதலா இருக்கும். ஆனா அடுத்த நாள் அந்த ஆறுதல் இருக்குமா? இருக்காது. ஆனா இயேசு ஒருவனுக்கு சமாதானம் கொடுத்தா அது மெய்யான ஆறுதல், அது மெய்யான சமாதானம், அது பூரணமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்னன்னா, எனக்காக கல்வாரி சிலுவிலே இயேசு கிரயம் செலுத்தி முடித்து விட்டார். அந்த சமாதானத்தை சிலுவையிலிருந்து நான் பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே வழிதான். வாயை திறந்து சமாதானம் உண்டாகட்டும் என்று பேசுங்க. பேச 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 பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான் இருக்கு இல்லையா? தோட்டத்தை எப்படி பண்படுத்தினாங்க? கத்தி கடப்பாரம் இருந்துச்சா? வெப்பன்ஸ் இருந்துச்சா? ஆயுதம் இருந்ததா? அன்னைக்கு ஜேசிபி இருந்ததா? எல்லாம் பண்படுத்த. அப்ப எப்படி எல்லாம் மேடு பள்ளமெல்லாம் சரிப்படுத்தி விவசாயம் எப்படி பண்ணியிருப்பாங்க? நிறைய பேருக்கு தெரியல. வாயின் வார்த்தை. பள்ளங்கள் எல்லாம் சமமாகட்டும்னு பேசுனா சமமாயிருச்சு. மேடெல்லாம் கரைஞ்சி நேராகட்டும்னு பேசினா நேராயிருச்சு. எல்லாம் வார்த்தை தான். அப்படி போய் நின்று இப்படி பேசுனா வார்த்தை தான். சே, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை தான் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறார். இப்ப நீ பேசு, நீ எதை பேசுறையோ அப்படியே நீ இருப்பாய். நீ என்ன சிந்திக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொத்து, சுகம், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, உறவுகள், இவங்க எல்லாரும் கொடுக்க முடியாத மெய்யான சமாதானத்தை
தேவ சமாதானத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும். அந்த வார்த்தையை இருதயத்துல வச்சு வாயில பேசு. இருதயத்துல வச்சு எங்க பேசணும்? நான் சொல்ல மாட்டேன். யூதா 1:16-17 வாசிங்க. யூதா 1:16-17 சீக்கிரம் படிங்கம்மா. எங்க படிக்கிறீங்க? யூதா 1:16 இருக்கிறார்கள். அந்த வாய் எதை பேசுது? அந்த வாய் இருமாப்பமானவைகளை பேசும். இப்படி ஒரு வாய், இந்த வாயா நம்ம இருக்கக்கூடாது. வாயை திறந்தா இருமாப்பா பேச நம்ம கர்த்தர் அழைக்கப்படல. நம்ம எப்படி பேசணும் தெரியுமா? பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும். 17 படிங்க. முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை. அப்ப அவங்களாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன கற்றுக் கொடுத்தாங்க? பாசிட்டிவா பேசு, நல்லதையே பேசு, நற்காரியங்களை பேசு, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசு, விசுவாசத்தை தூண்டுற வார்த்தையை பேசு, மற்றவங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தையை பேசு, மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசு. அப்ப அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பேசு. இந்த வாய் தவறானதை பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசட்டும். ஆமென் சொல்லுங்களேன். பாசிட்டிவா பேசட்டும், நல்லதையே பேசட்டும், நல்லதையே நினைக்கட்டும். யோவான் 3:34 டக்குன்னு வாசிங்க. யோவான் 3:34 சீக்கிரம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை தான் பேசுறாரு. தேவன் அவருக்கு, அப்ப தேவன் அனுப்பப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுறாரு. அப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சிலுவையில் உங்களை என்னையும் பெற்றெடுத்திருக்கிறார். சிலுவையில் உங்களை என்னையும் பிள்ளையா உருவாக்கிட்டாரு. பெற்றெடுத்து பிள்ளைங்கிற அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் நானும் என்னதான் பேசணும்? தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க, நல்லதையே பேசுங்க. சமாதானம் உங்களுக்கு, சமாதானம் உங்களுக்கு, சமாதானம் உங்களுக்கு. 5 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு டீச் பண்ணணும்னு நினைச்சேன். ஒன்னே முடிக்க முடியல. அடுத்தடுத்த ஆசீர்வாதம் இருக்கு. 53:5 2வது ஆசீர்வாதம் அவருடைய தழும்புகளால். அடுத்த வாரம் பார்ப்போமா? இல்லை இன்னைக்கு பார்த்துடலாமா? அடுத்த வாரம் பார்ப்போமா? எதுக்காவது ஒன்று பதில் சொல்லலாம். சமாதானத்தை பேசுங்கள். உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் ஆள கடவது. எழுந்திருப்போமா? அர்ப்பணிப்போமா? சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. அப்பா, என் ஜனங்கள் சமாதானம் பெற்று, சபைகள் சமாதானம் பெற்று பெருகினது போல என் ஜனங்கள் சமாதானம் பெற்று பெருகுவார்களாக. ஆண்டவரே, பெருகுவார்களாக. ஒவ்வொருவருக்குள்ளும் பூரண சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக சமாதானத்தின் ஆக்கினை, சமாதானத்துக்குரிய தண்டனை சிலுவையில நீங்க பெற்றுக்கொண்டு எங்களை சமாதானமாய் வாழ வைத்திருக்கிறீர். நான் சமாதானமாய் இருப்பேன், நான் சமாதானமாய் வாழுவேன், நான் சமாதானமாய் நான் மாறுவேன். ஆமீன் சொல்லாதங்கம்மா. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்கம்மா. சொல்ல தெரியலனாலும் திரும்ப சொல்லுங்க. சமாதானமாய் இருப்பேன், சமாதானமாய் வாழ்வேன்,
சமாதானமாய் வாழ்வே, சமாதானமாய் மாறுவே, சமாதானமாய் மாறுவே, சமாதானத்தின் பிறப்பிடமாக இருப்பே, சமாதானத்தின் பிறப்பிடமாக இருப்பே, சமாதானத்தின் ஊற்றாக இருப்பே, சமாதானத்தின் ஊற்றாக இருப்பே, சமாதானத்தின் ஜீவ நீரோடையாக இருப்பே, சமாதானத்தின் ஜீவ நீரோடையாக இருப்பே. என் வழியாக அநேகர் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள், என் வழியாக அநேகர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள், என் வழியாக அநேகர் சமாதானத்தை பூரணமாக அடைந்து கொள்வார்கள். என் வழியாக சமாதானத்தை அநேகர் பூரணமாய் அடைந்து கொள்வார்கள். என்னை பார்க்கிறவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள், என்னை பார்க்கிறவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள். இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்து விட்டார். இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்து விட்டார். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். ஆமென். சமாதான காரணர். இது சாதாரணமா பாடக்கூடாது, உள்ளத்துல அவரை மனசுல நினைச்சு பாடணும். சமாதான காரணர். சிலவன் சொல்ல, சண்டைக்கு காரணம் நீதான்டா, பிரச்சனைக்கு காரணம் நீதான்டா. பிரச்சனைக்கு காரணமே நீதான், சண்டைக்கு காரணமே நீதான். நான் உங்களை பார்த்து சொல்லலாமா? இப்படி கையை நீட்டி இப்படி சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எங்க நல்லா இருந்த குடும்பத்துல சண்டைக்கு காரணமே யாரு தான்? அந்த ஆளு தாங்க, அந்த எதிர் வீட்டுக்காரன் தாங்க, அந்த முன் வீட்டுக்காரன் தாங்க, அந்த பின் வீட்டுக்காரன் தாங்க. நம்மளை பார்த்து சொல்லணும் என்ன தெரியுமா, சமாதானத்துக்கு காரணமே இவங்க தாங்க. பாருங்க, நல்ல விஷயத்த சொல்றேன். சமாதானத்துக்கு காரணமே நீங்க தான். சந்தோஷமா பாடுவோமா? ஹல்லேலூயா. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் ஆமென். சமாதான நீங்க தானே, ஓடே சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சந்தோஷமாக இயேசு இருக்கையிலே ஹல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, என்ன முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சந்தோஷமாக நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி. எப்படி? தாயும் நீங்க தானே, எங்களை சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே ஹல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. நல்ல மகிழ்ச்சியோட நீங்க இருக்கையிலே நன்றி. சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுங்க வாய் விட்டு, ரட்சிப்பின் தேவன் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையிலே நல்ல மகிழ்ச்சியோட பேசுங்க பேசுங்க. நீங்க இருக்கையிலே ஜெபம் பண்ணிருங்க. எல்லாமே 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 பார்த்து கொள்வீங்க. சகலமோ எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து என்ன பேச போறோம்? சமாதானமான வார்த்தைகள், சமாதானத்துக்கு அடுத்தவைகளை, சமாதானத்துக்கு நற்காரியங்களை வாயில பேசுங்க.
வாயில பேசுங்க. ஆராதனை முடிஞ்சன ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் பேசணும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை பேசுங்க, சமாதானத்துக்குரியவைகளை பேசுங்க. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வாழ்ந்திருப்பீர்களாக, மகிழ்ந்திருப்பீர்களாக, சுகித்திருப்பீர்களாக, நம்பிக்கையோடு இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, சுகமாய் இருப்பீர்களாக, பலனாய் இருப்பீர்களாக. அப்படி பேசுங்க. சமாதானத்துக்குரிய வார்த்தைகள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில். ஜெபிப்போமா? கண்களை மூடி. தப்பனே, எவ்வளவு நல்லவரப்பா. நாங்க சமாதானமாய் இருக்கணுங்கிறதுக்காக சமாதானத்தின் ஆக்கினை உங்க மேல நீங்க சுமந்துகிட்டு எங்களுக்கு ஃபுல்லா சமாதானத்தை கொடுத்துட்டீங்க. அதை பெற்றுக்கொள்ள வழி எங்க வாய் விட்டு பேசணும். வாய் விட்டு பேசினா கம்ப்ளீட் பிரச்சனையும் எங்களை விட்டு போயிடும். இன்னைக்கு பேசாதனாலதான் சமாதான உளைச்சல், சமாதான குறைச்சல். இங்க நாங்க பேசுறோம். நாங்க சமாதானமாய் இருப்போம், சமாதானமாய் வாழ்வோம், சமாதானமாய் நடப்போம், சமாதானமாய் வேலை செய்வோம், சமாதானமாய் ஊழியம் செய்வோம், சமாதானமாய் நாங்கள் வாழ்வோம், சமாதானமாய் குடும்பத்தில் இருப்போம். ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் சமாதானமாய் நாங்கள் கடந்து செல்வோம், சமாதானமான வார்த்தைகளை பேசுவோம். அப்படியே தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி விடுங்க. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பூரணமாய் ஆளுகை செய்வதாக. சிலுவையில் நீர் எங்களுக்கு செய்த அந்த கிரயத்தை நினைத்து துதிக்கிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அடுத்தடுத்த வாரங்கள் சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தியானிக்க, நீர் எங்களுக்காக செய்த மாபெரும் கிரயத்தை நாங்கள் தியானித்து தியானித்து உங்களை மகிமைப்படுத்த கிருபையும் இரக்கமும் பாராட்டினோம். எங்கள் உள்ளம் சமாதானத்தினாலே நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மைண்ட் சமாதானத்தினாலே நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை சமாதானத்தினாலே நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் எங்களை சமாதானத்தினாலே நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் கழுகுக்கு சமானமாய் திரும்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் வரும் மட்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், எஸ் எஸ் எஸ், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். என் தீங்கு நம்மை அணுகாது, என் தோல்வி அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, அம்மே, தோல்வியில்லை, தோல்வியில்லை. பேசுங்க பேசுங்க. வியாதி இல்லை, வியாதி இல்லை, வியாதி இல்லை. தோல்வி நம்மை அணுகாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you all. கர்த்தர் உங்களை ஒரு கையை கொடுத்து சமாதானம் சொல்லுங்க. சமாதானம், சாலோம் சொல்லுங்க. சாலோம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சாலம் உண்டாகட்டும். ஜாஷுவா உங்களுக்கு சாலோம், சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். Thank you. God bless you. சமாதானம் உண்டாகட்டும். ஆமென்.